ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோன்ஸ் பார்க்கோட ஆப்போசிட் இடத்துக்கு வந்திருக்கோம். ஆப்போசிட் சைடுக்கு இது இருக்குது பாருங்கள். முழுக்க நிற பூக்கள். யாரும் இதை விதைக்கலைங்க, இயற்கையாகவே வளர்ந்துருக்கு எல்லாமே. இதோட விதைகள் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக பூமியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வரும்போது கரெக்டாக வெளியே வந்துடுவாங்க. பூத்து குழுந்து பாருங்கள், அழகாக இருக்குது. நிறைய பலதரப்பட்ட பூக்கள் இருக்குங்க. அதோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் பார்க்கறது அழகாக இருக்குது பாருங்க. ஒரு மயான அமைதி. இவங்க ஃபுல்லாக இவங்க ஏரியா தான். எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். அழகாக இருக்குது பாருங்க. குறிப்பாக எனக்கு இந்த பூக்கள் தான் பிடிச்சிருக்கு. இந்த நிற பூக்கள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பூலாம் இருக்குது பாருங்க. என்னுடைய பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். வீட்டுக்கு போக பிடிக்கலங்க, அப்படியே எங்கேயே இருக்கணும் போல தோணுது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கு பாருங்க. நேரம் சரியாக 11:17 ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் பிடிக்கும். இப்போ அந்த பார்க்கில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எதை பற்றி யோசிக்காமல் ஃபேமிலியோட. இல்லை ஏதாவது பியர் ஒன்று வாங்கிக்கிட்டு மெஜாவோட உட்காந்து பார்த்துருப்பாங்க. மனசு கொஞ்சம் லகுவாக இருக்குங்க. பாருங்க, அழகாக இருக்கு. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா சராசரி ஆயுட்காலம் 80-90 வயசுங்க. 75-85 சராசரி ஆயுட்காலம். எல்லாருக்கிட்டையும் சைக்கிள் இருக்கும், ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாலும் சரிங்க, தினசரி அவங்க மாமிசம் எடுத்துக்கினாலுமே பார்த்தீங்கன்னா அதை பர்ன் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஒரு 70-75 வயசில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி. உடல் பருமனான மக்கள் நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். சின்ன வயசுலேயே அதை சொல்லி வளர்க்குறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.